Xiaomi இப்போ இந்தியாவில் Redmi Note 9 Pro ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 720G சிப்போட. போன வருஷம் Redmi Note 8 Pro அது Mediatek Helio G90T சிப்போட வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு சிப்ஸுமே ஏறக்குறைய ஒரே அளவு தான் பெர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் சில பெஞ்ச்மார்க்ஸில் மீடியாடெக்கோட Helio G90T Qualcomm Snapdragon 720Gயோட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கல இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எது ஃபாஸ்ட்டான ஃபோன், இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் வச்சா எது ஜெயிக்கும், எது பெட்டரான ஃபோன், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். Redmi Note 9 Pro ஃபோன் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிவ்அவே இப்போ C4 Tech தமிழில் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் அந்த கிவ்அவேல நீங்கள் கலந்துக்கலனா எப்படி கலந்துக்கணும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு C4 Tech ஸ்டைல் ஸ்பீட் டெஸ்ட். ஸோ 2 ரவுண்ட்ஸ் 2 லேப்ஸ். முதல் ரவுண்ட் கொஞ்சம் கேஷுவலான ரவுண்ட். இங்கே கொஞ்சம் ரெகுலரான ஆப்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி ஆப்ஸ், கொஞ்சம் லைட் கேம், சூப்பர் மேரியோ ரன் இது கூட சேர்ந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் ஹெவியான ஆப்ஸ், இன்னும் கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ், அப்புறம் ஒரு வீடியோ கூட ரெண்டர் பண்ண போகிறோம். லேப்ஸ்னு வரையில் முதல் லேப் ஆப் லான்ச் டைம்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது லேப் ரேம் மேனேஜ்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ், இது ரெண்டுத்தில் எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? Redmi Note 8 Proவா, Redmi Note 9 Proவா, Mediatek Helio G90Tயா, Snapdragon 720Gயா? செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ரெண்டு ஃபோன்ஸுமே ஒரே ஒயர்லெஸ் நெட்வொர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. பேக்ரவுண்டில் எந்த ஆப்ஸும் ரன் ஆகலை. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல சூப்பர் மேரியோ ரன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். Redmi Note 9 Pro இதை ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணி இனிஷியல் லீட் எடுக்குது. பட் Note 8 Pro ஒன்றும் பெருசாக பின்னாடி இல்லை. இப்போ ரெண்டாவது ரோ ஆப்ஸில் இருக்கோம், எதுவும் பெருசாக மாறல. Note 9 Pro இன்னமும் கொஞ்சம் லீடில் தான் இருக்குது. ஸோ இப்போ கடைசி ரோ ஆப்ஸில் இருக்கோம். Note 9 Pro இப்போ ஒரு ஃபுல் ஆப் லீடில் இருக்குது. Note 9 Pro இந்த லேப்பை 43 வினாடியில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. Note 8 Pro 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கு. ஓகே, இந்த ரிசல்ட்ஸ் ரெண்டாவது லேப்பில் மாறுதா அப்படின்னு பார்ப்போம். மாறுற மாதிரி தெரியல. ஏன்னா Note 8 Proவில் கொஞ்சம் ஆப்ஸ் ரீலோட் ஆகுது, மெமரியில் இல்லை. Note 9 Pro இந்த ஃபஸ்ட் ரவுண்டை 57 வினாடியில் முடிக்குது. Note 8 Pro இந்த பாயிண்டில் சூப்பர் மேரியோ ரன் ரீலோட் பண்ணிகிட்ருக்கு. Note 8 Pro ஃபைனலாக இந்த ரவுண்டை 1 நிமிஷம் 16 செகண்டில் ஃபினிஷ் பண்ணுது. 19 செகண்ட் பின்னாடி Note 9 Proவோட கம்பேர் பண்ணல. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, Note 9 Pro நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 6 GB ரேம் வெர்ஷன், Note 8 Pro 8 GB ரேம் வெர்ஷன். ஸோ Xiaomi Note 9 Proவில் ரேம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி Note 8 Proக்கும் இந்த ஆப்டிமைசேஷன் ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் ரேம் மேனேஜ்மெண்ட் சொதப்புற மாதிரி தான் தெரியுது. எனிவே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஹெவியான ரவுண்ட் 2க்கு போவோம். திருப்பி ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். பப்ஜின்னு வரையில் இந்த தடவை Note 8 Pro ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணி இனிஷியல் லீட் எடுக்குது. பட் இந்த லீடை மெயின்டைன் பண்ண முடியுமா? இப்போ ரெண்டு ஃபோன்ஸுமே Temple Run 2 ஓப்பன் பண்ணிகிட்ருக்கு. Note 8 Pro இதை இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி அந்த லீடை ரீடைன் பண்ணியிருக்கு. மூணாவது ரோ ஆப்ஸ் Note 8 Pro இப்போ கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரி தெரியுது. இங்கே VLLO ரெண்டருக்கு வரையில் VLLO ஆப்பே மெமரியில் இல்லை Note 8 Proவில். இது ஜென்ரலாக எந்த ஃபோன்லையும் ஆகி நம்ம பார்த்ததில்ல. பட் ஓகே, இப்போ ப்ராஜெக்டை திருப்பி சேவ் ஃபைல்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணுவோம். லேட்டாக ஸ்டார்ட் ஆனாலும் Redmi Note 8 Pro ரெண்டரை முதல்ல ஆக்சுவலாக ஃபினிஷ் பண்ணி கடைசி ரோக்கு போயிடுச்சு. இப்போ ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆனதுனால Note 8 Pro இங்கே 2 ஆப் லீட் எடுத்திருக்கு.
இந்த லேப்பை 1 நிமிஷம் 32 செகண்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. Note 9 Pro 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கு. இப்போ ரெண்டாவது லேப்பில் என்ன நடக்க போகுது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லேப்பில் நடந்த மாதிரியே Note 8 Pro இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாத்தையும் ரீலோட் பண்ண ஆரம்பிக்குது. Note 9 Proவில் எல்லாமே மெமரியில் இருக்குது. ஸோ யூடியூப் வரையில் திருப்பி ரீட் எடுக்குது. Note 9 Pro இந்த டெஸ்ட்டை 1 நிமிஷம் 59 செகண்டில் ஃபினிஷ் பண்ணுது. எந்த ரீலோட்ஸும் கிடையாது. ஸோ கொஞ்சம் வீடியோவை ஸ்பீடப் பண்ணுறேன் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு. Note 8 Pro இந்த டெஸ்ட்டை 2 நிமிஷம் 33 செகண்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இன்ஸ்டாகிராம்லேருந்து சூப்பர் மேரியோ ரன் வரைக்கும் ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை தவிர எல்லாத்தையும் ரீலோட் பண்ணியிருக்கு. ஸோ G90T Redmi Note 8 Proவில் இன்னமும் ஒரு தாறுமாறு சிப் தான். எஸ்பெஷலி இந்த ரெண்டரில் நம்ம பார்க்கல ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெண்டர் பண்ணிச்சு. Note 8 Proவால் VLLO மெமரியில் கூட வைக்க முடியல. G90Tயோட ரா பவர்னால் திருப்பியும் லீடுக்கு எடுத்துகிட்டு வர முடிஞ்சது Note 8 Proவை. பட் அங்கே தான் பிரச்சனையே. VLLO ஆப்பை மெமரியில் வைக்க முடியல. ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் Note 8 Proவில் ஸ்டார்டிங்லேருந்து ஏறக்குறைய எப்போவுமே இருந்திருக்கு. இது வரைக்கும் ரெட்மி அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மேஜர் நெகட்டிவ். பட் அட்லீஸ்ட் இப்போ Note 9 Proலையாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல்ஸ் வந்து Note 8 Pro அளவுக்கு ஹெவியாக இல்லாட்டியும் Note 9 Pro இங்கே ஜெயிக்கிறதுக்கு அந்த ரேம் மேனேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் தான் ஒரு மெயின் ரீசன். ஸோ சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே அடுத்து என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க? Poco X2ஓட ஒரு ஸ்பீட் டெஸ்ட். Poco X2ல எந்த ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸும் கிடையாது. ஸோ Poco X2ஓட Snapdragon 730G, Note 9 Proவோட Snapdragon 720Gயோட எப்படி கம்பேர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவோமா? அந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? Note 8 Proவோட சாஃப்ட்வேரை கண்டிப்பாக இந்த பாயிண்டில் ரெட்மி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அட்லீஸ்ட் இப்போ Note 9 Proக்கு ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான ரேம் மேனேஜ்மெண்ட்டோடு எடுத்துகிட்டு வந்துருக்கிறது நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன ஸ்பீட் டெஸ்ட் வீடியோக்கு. பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.